ஹலோ வீவர்ஸ், நீங்கள் பாட்டுக்குள்ளே HRK அண்ட் MG தம்பி கேமிங். இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, கிராணி 1 தான் பண்ண போகிறோம். நேற்று சவால் விட்டுருந்தேன்ல, அதேமாரி இன்றைக்கி வந்து கிராணி 1 ப்ளே பண்ண போகிறோம். நேற்று கிராணி 2 ப்ளே பண்ணுற போகிறோம். பார்க்காதவங்க நான் பாருங்கள் ப்ளீஸ். இந்த வாட்டி கிளவி மட்டும் இருப்பானா, இந்த கிளவனும் இருப்பானா? இந்த வாட்டி கிளவு மட்டும்தான் இருப்பான். கிளவி மட்டும்தான் இருக்கும், கிளவு இருக்க மாட்டேன். இது கிராணி 1. ஓகே, நம்ம போன வாட்டி சவால் விட்டா மாதிரியே வந்துட்டோம். கிராணி எங்கேருந்து வரா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க விவாஸ். இந்த வாட்டி கிராணி மட்டும்தான் இருப்பானா, அப்படி ஈஸியா தப்பிச்சிடலாமே. அப்படி மட்டும் தப்பு கணக்கு போடாது. ஏன்னா இங்கே கிராணி மட்டும் இல்லை, கீழேயும் நம்மளுக்கு வந்து ஒரு சில நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அங்கேயும் போய் நம்ம எடுக்கணும். ஓகே, நம்ம வந்து கிராணி ட்ரெஸ் எடுத்து எப்படி கிச்சன் வந்தாச்சு. கிச்சனில் வந்து நம்மளுக்கு வந்து காக்கா சீடு இருந்துச்சு. இது போனாடி நாங்க பார்த்தோம். ஆனா நீ வந்து காக்கா சுடு தரணும்னு நினைக்கிறேன். அப்பனா நீ காக்கா பிரியாணி, அந்த காக்கா பிரியாணி வேணா, சிக்கன் பிரியாணி தான் வேணும். ஓகே விவாஸ், கிராணி வந்துட்டா. அது என்ன பண்ணலாம், நம்ம வந்து ட்ரெஸ்ஸை திருப்பி காக்கா கடையில் சீடு வச்சாச்சு. நம்ம வந்து கிராணியை குழியில் வியோக போகிறோம். கிராணியை போட்டு தள்ள போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராணி ஒன்று கண்டினியூ பண்ணுறேன். சரி, கிராணி இன்னும் ஒன்று கீழே வந்துட்டா அவளை போட்டு தள்ளிடுறேன். ஓகே கிராணி போட்டு தள்ளாச்சு. நம்ம மேலே போயிட்டு பொருளை கொஞ்சம் செக் பண்ணிடலாம். என்ன பொருள் கிடையாது. நம்ம வந்து மேலே போகலாம். நானும் கிராணி உண்மையாக சாவல. அப்பா அதான் கிராணியை போட்டு தள்ளியாச்சுடா. இப்போதானே நல்லா நிம்மதியா இருக்கு எனக்கு. ஓகே இந்த டைம் பிரேக்கில் வந்து எனக்கு எல்லா கன்ஸ் போட்டு வச்சுட்டனால வந்து கன்னு மேக் பண்ணிட்டேன். உங்கள் கன்று எப்படி மேக் பண்ணோம் உங்களுக்கு தெரியறனால நான் உங்களுக்கு காமிக்கல. கன்று மேக் பண்ணிட்டேன். இப்போ கிராணியை கூப்பிட்டுருக்கேன். கிராணியை வந்து போட்டு தள்ளிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறேன். ஏழ்ற கரெக்டா சுடு, இல்லைன்னா அந்த கிராணி தப்பிச்சு நம்மள பூச்சிட்டு போறா. நீ மூடி நேரா, எனக்கு சொல்ல தெரியும். பாரு, கிராணி வந்துட்டா. சுதமா போட்டு கிராணி தான் மாட்டிக்கோ. நீ எப்படி என்ன கொல்ல முடியும்? நான் தான் உன்னை கொல்லிட்டேனே. ஓகே இந்த பிரச்சனையில் வந்து நாங்கள் அங்கே வந்து செயின் கட்டு பாட்டுப்போம். அந்த செயின் கட்டரை வச்சு நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போதுனால நம்ம ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இந்த கன்னை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்க்ரூ டிரைவர் சுற்றிடலாம். ஸ்க்ரூ டிரைவர் வந்து கீழே போய் வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், கன்று ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கன்று ரீலோட் பண்ணி இங்கே போட்டுருவோம். திடீர்னு அந்த கிராணி ஏஞ்சி வந்துட்டானா நம்ம கன்று ரீலோட் பண்ணி போட்டு வச்சுக்கல. நம்ம வந்து புல்லட் எதுவும் போயிட்டு கிராணியை சுட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு கிராணி நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு வந்து அடிச்சிருவோம் நம்மள. அவள் கிராணி மோசமான காரியம், அவட்டு உஷாராக இருக்கணும் நம்ம. ஆமா, இப்போ நம்மளுக்கு என்ன கீ தான் தேவை இந்த டோர் எஸ்கேப்புக்கு? சரி விவசாயம் நம்மளாம் வந்துருக்கா செயின் கட்டு வச்சிருக்கு. இங்கே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்குள்ள ஒரு இது தள்ளிட்டு நம்ம ஒயர் கட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நம்ம 2 வாட்டி கிட்ட நான் இந்த கேம் விளையாட காலையில் இந்த கேம் விளையாடி முடிக்கவே முடியல. இதோட கிழிச்சி ஏதோட தடுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ கன் எடுத்து போய் கிராணியை நம்ம சுட்டுடலாம். ஏன்னா திடீர்னு வந்து நம்மளுக்கு பயம் விட்டுருவா. இப்படி பார்த்தா தெரியுமா, உஷாரங்க நம்ம கிட்ட மட்டும். இப்போ நம்ம எங்கே அந்த கண்ணை எடுத்து கீழே போகிறோம்னா கீழே போய் எடுத்துன்னு போய் சுட்டுருவோம். ஓகே, நம்மளுக்கு வந்து இங்கே புக்கு இருக்குது, நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நான் மறந்துடுவேன் திடீர்னு. இங்கேனா நம்மளுக்கு புக்கு இருக்குது. அந்த புக்கு எடுத்து போய் நம்ம வந்து அந்த கிராணியோட குழந்தையோட இதுவை ஓகே டெடி போய் தொட்டோம், நம்ம சட்டோம். கிராணியை வர வைக்கலாம். இருங்க, அந்த கிராணி இப்பயே மிரட்டுறா நம்மள. அந்த டெடி பேர் அவ்வளவு மோசமா இருந்தா. அந்த டெடி பேர் வந்து சென்ட்ரினா பிடிச்சது. அதெல்லாம் அந்த கிராணி கிழவனுக்கு அது பிடிக்காது. ஓகே, கிராணி வந்துட்டா போட்டு தள்ளிடுறேன். இருங்க, போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம வந்து கன்னை மறுபடியும் ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கிராணி எப்போ வேணால் எழிஞ்சி வந்து அப்படி இப்போ 2 நிமிஷத்துல இப்படி எனக்கு உள்ள காணாமல் போயிடும். ஏன்னா நான் கட் பண்ணி வளர்றதுனால உங்களுக்கு காண தெரியல. ஏன்னா 5-6 நிமிஷத்துல அதுள்ள கிராணி வந்துட்டு அப்படி கேட்பீங்க. நான் கட் பண்ணி போகிறதுனால திடீர்னு வந்துடுவாங்க. எனக்கு மட்டும் தெரியும் எப்படி அடி நான் வாங்கலை. திடீர்னு ஷாக் கொடுப்பா. திடீர்னு எதிர்க்க வருட்டு, திடீர்னு பக்கத்தில் வருட்டு, திடீர்னு முன்னாடி வருது. அப்பா நேத்து சொன்ன மாதிரி கிராணி நம்ம ரிவெஞ்ச் குத்தி ஆகணும்.
கிராணி பாவம், இந்த கிராணி மறுபடியும் போட்டு தான் போறா. இதுலயே தெரிஞ்சிச்சு நம்ம பாதி பொருள்கிட்ட எடுக்க போறோம் இன்னும் நேரத்துல. ஓகே நம்ம வந்து இங்கே என்ன கிடைக்குதுன்னா நமக்கு வந்து ஆமர் இருக்குது. முக்கியமான பொருள் ஆமர் நம்மளுக்கு தேவை. அதனால் வந்து நம்ம சுட்டு என்ன பண்ணலாம், கன் எடுத்து போயிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கன்று ரொம்பவே தேவைப்படும். அதனால் கன் எடுத்து போய் நம்ம என்ன பண்ணிடலாம்னா கீழே போட்டு வச்சுருவோம். ஏன்னா நமக்கு கன்று ரொம்பவே தேவைப்படுறதுனால கன்னை இங்கேயே போட்டு வச்சிடலாம். பேக்ரவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் கேட்கும் தான், நான் முடிஞ்சளவுக்கு சட்டமாக பேசுகிறேன். கன்று வந்து நம்ம இங்கே போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து கீழே ஆமர் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆமர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஃப்ரீஸ் ட்ராப் தான் பேர். ஃப்ரீஸ் ட்ராப் எடுத்து போய் நம்ம இங்கே செட் பண்ணிடலாம். அம்மா இந்த ஃப்ரீஸ் ட்ராப் என்ன பண்ணும்? இருக்கத்துல மோசமான கேம்னா எதுன்னு சொல்லுங்க. கமலா தான் எனக்கு இதில் பயங்கரமான கேமு. நான் சொல்ல போனால் கிராணியை போட்டு தள்ளட்டுமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே தான் கோடுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். இந்த கேம் கோடே யூஸ் பண்ண தேவையில்ல. கோடு அம்மானாலும் தேடி நின்றுருப்பேன். அதனால் தான் நம்ம 6 நிமிஷம் 5 நிமிஷம் 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஓகேவா? ஓகே வந்து நான் கிராணியை சவுண்டு போட்டு வர வைக்கிறேன். அந்த ஃப்ரீஸ் ட்ராப் அந்த கிராணி என்ன பண்ண போறோம், நம்ம கண்குள்ளா பார்க்க போறோம். எங்கடி இருக்கீங்க? கீழ தான் இருக்கீங்களா? ஏழ்ரா எங்கடி இருக்க நீ? உன போட்டு தலமா போக மாட்டேன். எச்ஆர்டி எங்கடா இருக்க? வந்துட்டேன். போட்டு தலமா போக மாட்டேன். கண்டுட்டேன்டா, பாத்துட்டேன்டா, வந்துறேன்டா கீழ, உடனே வந்துறேன். கிராணி இந்த கேம்ல நாங்க மட்டும் இல்ல, ஆரியும் இருக்கான். ஏய் ஏழ்ரா, என்னைய போட குடிக்க நீ நல்லாவே இருக்க மாட்டே. நீ கிராணி வரத்துக்குள்ள நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கிராணி ஃபுட் ஸ்டெப் கேட்குது வந்துடுவான்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வாண்டு கிராணி, உங்களை போட்டு தள்ளிட்டு வர நம்ம ஒரு வேலை பார்க்கணும். வந்துட்டா ஃப்ரீஸ் ட்ராப்ல சாவுத்த கண்குள்ளாரா பார்க்கறோம். பாருங்கள் கிராணி என்னடா வந்துட்டா? ஐயோ நாடா இது பீஸா போயிட்டா கிராணி. அடா இந்த கிராணி பீஸா போயிட்டா. நாடா இது பயமாடே, கொலைக்க சவாடி போறலாம். ஓகே விவாஸ், நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆமர் வச்சு நம்ம அங்கே தேடி பார்த்தலாம். நம்மளுக்கு வந்து இதுதான் சீவர் எஸ்கேப் பண்ணுற பொருளாக கச்சிருக்கு. என்ன பண்ணலாம், கன் எடுத்து போய் ரீலோட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த கிராணி எப்போ வேணால் நம்மளை வந்து அழிக்க வருவா. ஏன்னா நம்மளை வந்து கிராணி தீராட பகையில் இருக்காங்க. ஏன்னா கிராணி ஓகே நம்பர் 1 ஞாபகம் வச்சுப்போம். கிராணி வந்து தீராட ஓகே நம்ம என்ன பண்ணலாம், செயின் கட்டர் எடுத்து போயிட்டு மேலே வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து செயின் கட்டர் யூஸ் பண்ணோம். ஓகேவா, வந்து நம்ம சேஃப் கீ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி சேஃப் கீ தான் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் நம்மளுக்கு இப்போ வந்து மாஸ்டர் கீ கச்சா எஸ்கேப் ஆகிடலாம். அதான் கோடு மாஸ்டர் கீ கச்சா விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். இன்னும் 2 பொருள் கிடைக்கணுமா? ஐயோ ரொம்ப நேரம் போலக்கே இந்த வீடியோ முடியறதுக்கு. ஓகே வீவர்ஸ், நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்க கட்டியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஓகே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி கிராணி வந்துட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், செயின் கட்டுறா இல்லை கன் எடுத்துன்னு போய்ட்டு நம்ம ரீலோட் பண்ணி வச்சுப்போம் இதுக்கும். ஏன்னா கிராணி எப்போ வேணால் எந்த நிமிஷத்தில் வேணால் ரொம்ப மோசமான கேள்வியும் நம்மளுக்கே தெரியும். ஓகே கன்னு ரீலோட் பண்ணிக்கிறேன். ஒரே புல்லட்டாக இருக்குது, கடைசி புல்லட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி நான் நடந்தாலும் நடக்கட்டும். ஆனால் இன்னும் கீழே 2 புல்லட்ஸ் இருக்குது. இன்னும் நமக்கு ரிமைண்டர் 2 புல்லட்ஸ் எல்லாம் ரிமைண்டர் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 7 புல்லட்ஸில் ரிமைண்டர் இருக்கும். ரிமைண்டர் கணக்கு எடுத்து பார்த்தா ஆனால் டிவி அண்ட ஒரு 8 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே செயின் கட்டர் எடுத்து போய் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே இருக்க ஒயர் ஒன்று இருக்கும். அந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த பிளாங்கை வச்சு ஒரு ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஏலியன் கேம் எதாவது இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம ஏலியன் எஸ்கேப்பும் பண்ணலாம், ரோப்ளஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், செயின் கட்டர் எடுத்து போயிட்டு அங்கே வந்து நம்ம அந்த ஸ்கேப் கீ ஏற்றணும். அதெல்லாம் ஓகே சேஃப் கீ எடுத்துன்னு அந்த செயின் கட்டரை கீழே போட்டுடலாம். இருங்க செயின் கட்டரை வச்சு நம்ம ஸ்கேப் கீ எடுத்து முன்னாடி கிராணியை போட்டு தெரியலாம். ஏன்னா கிராணி எந்த நிமிஷம் வேணால் மேலே வருவா, அவ்வளோபடி உங்களுக்கே தெரியும். ஒரு நிமிஷம் இப்போ நம்மளுக்கு முன்னாடி யாரும் ஏலியன் வாய்ஸில் பேசுறாங்க. யார் உண்மையான ஏலியனா வேற ஏதானாடா? நான் ஒரு ஏலியன் தான். ஆனா கிராணி வீடியோல மாட்டினீல. நான் ஒரு ரோப்ளாக்ஸ் ஒரு கேம் மாட்டினேன். அத வந்து ப்ளே பண்ணுங்க. நான் இந்த கேம் எப்ப ப்ளே பண்ண போறேன்? இந்த ஏலியன் ஒன்னு சொல்லிச்சு பாத்தியா, அந்த கேம் எப்ப ப்ளே பண்ண போறேன்? ப்ளீஸ் சொல்லு எனக்கு. இந்த ஏலியன் பாவம் ரொம்ப கெஞ்சி கேக்குது என்ன.
ஓகே, ஃபஸ்ட்டு அந்த கடையை உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு வந்து பேட்லாக் கீ கச்சிருக்கு, அதை வச்சு நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இன்னும் மாஸ்டர் கீ கச்சா மட்டும் போடும். ஓகேவா? நான் இதோட கொஞ்சம் வீடியோ லேட்டாக தான் வரும் ஏன்னா அந்த கேன்வல் எக்ஸாம் ஆன் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் இந்த மெலான்குள்ளே தானே இருக்கும். அந்த மெலான்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். விகாஸ் இது மாதிரி வீடியோ ரெகுலராக அதாவது மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எனக்கு ஆனுவல் எக்ஸாம் ஆரம்பிச்சிது. ஆனுவல் லீவில் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே நம்ம வந்து இந்த மெலோனை கட் பண்ணி இதுக்குள்ளே நான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாங்களும் உங்களோட ஃப்ரெண்டா விரும்புறேன். நான் தான் ஏன் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுங்க ப்ளீஸ். இதே அந்த ஏழை ஃப்ரெண்டா எடுத்துக்கலாமே. ரொம்ப நல்லா ஏழினா இருக்கு. லட்டு கட்டு வந்து கொடுத்துருக்கு. என்ன கண்ணுங்களா சத்தம் மட்டும் கேக்குது, ஆளைய காணோம். தேங்க்யூ என் ஃப்ரெண்டா இருக்கிறது. இனிமேல் உங்களால நல்லா ஹெல்ப் பண்றீங்களா? எல்லா வீடியோக்கும் நான் வரேன். நான் எல்லா வீடியோக்கும் வந்து எல்லா பேய்களையும் பயமுட்டுவேன். ஏய் பேய் உன்னை பயமுட்டி இருக்கணும்டா. ஏன் சொல்ல தெரியுமா? இருக்கிறதுல ரொம்ப பயமா இருக்கிற பேய் கமலா தான். அது கமலா எப்போ ப்ளே பண்ண போறாங்கன்னு தெரியல. எஸ், நம்மளுக்கு வந்து கன்னை கட்சி இருக்குது. அந்த கிரானியை போட்டு தள்ளிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மாஸ்டர் கீ கண்டுபிடிச்சி நான் போட்டுமா, இல்லை இன்னும் 2 நிமிஷம் தான் இந்த வீடியோ முடிஞ்சிடும் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து அந்த இவ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் கீ வந்து குத்துட்டா. அந்த ஸ்பெஷல் கீயை வச்சு நம்ம வந்து கீழே குடுக்குன்னு ஓட்டு என்ன பண்ணலாம்னா மாஸ்டர் கீ எடுத்துன்னு வந்துடலாம். முக்கியமான விஷயம் மாஸ்டர் கீ எங்க இருக்கும் நான் சொல்லிடுறேன். இப்பயே எங்க இருக்கும்னா அந்த 2ஆம் நம்பர் பாக்ஸ்ல தான் இருக்கும். சாரி 1ஆம் நம்பர் பாக்ஸ்ல தான் இருக்கும். வியூவர்ஸ், நம்ம ஏலியன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டுனால வந்து இந்த வீடியோவை நான் லைட்டாக கட் பண்ணிடுறேன். ஓகே, 12 நிமிஷம் வீடியோ ஆக்கிட்டுமா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எஸ்கேப் போகிறோம். அந்த கிரானிக்கு சவால் விட்டோம். அந்த கிரானியை சவால் விட்டால பார்த்தியா? கண்ணுங்களா தப்பிச்சிட்டீங்களா? கிரானிக்கு எவரும் இல்லை, உங்களை போட்டு தள்ளிடுறேன். அடி கிரானி, நீ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்க. இது மாதிரி நம்ம பிடிக்க முடியாது. பாய். ஐயோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறது. பாய். இதோட நம்ம என்ன பண்ணலாம், கிரானி 3ல மீட் பண்ணலாம். பாய் கிரானி 2.